உச்ச நீதிமன்றத்துல பொறுப்பு தலைமை நீதிபதினா யாரு, தற்காலிக நீதிபதிகள்னா யாரு, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவங்களுக்கு என்ன பங்களிப்பு இருக்கு, அதெல்லாம் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பொறுப்பு தலைமை நீதிபதி. அது என்ன பொறுப்பு தலைமை நீதிபதி? ஒரு தலைமை நீதிபதி பதவியிடம் காலியானாலோ அல்லது அவர் விடுமுறையில் சென்றாலோ சில காலம் அவரால் அவருடைய பணி மற்றும் கடமைகளை செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒருத்தர் இருந்து உச்ச நீதிமன்றத்தை வழி நடத்தணும் தலைமை நீதிபதியாக. அவர் தான் யார் அப்படின்னா பொறுப்பு தலைமை நீதிபதி. இந்த பொறுப்பு தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் இவர் தற்காலிகமா தான் இருப்பாரு. அந்த காலியிடம் புது தலைமை நீதிபதி உருவான பிறகு அந்த இடத்த என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த பொறுப்பு தலைமை நீதிபதி தன்னுடைய பதவியிலிருந்து விலகி விடுவார். தற்காலிக நீதிபதிகள். இது என்ன தற்காலிக நீதிபதிகள்? நம்மளுடைய அரசியலமைப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு நீதிபதிகள் எங்க இருக்கணும் அப்படின்னா நீதிமன்றத்தினுடைய சேம்பர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வாறு இல்லாத போது நீதிமன்றத்தை ஒழுங்கா நடைமுறைப்படுத்த இயலாது. காலத்துக்கு காலம் அந்த அளவு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த அளவை நிர்ணயிக்கும் அமைப்பு யார் அப்படின்னா இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றம். இங்க இந்த தற்காலிக நீதிபதிகள் நிரந்தர நீதிபதிகள் இல்லாத போது தற்காலிக நீதிபதிகள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். இந்த தற்காலிக நீதிபதிகளை நியமனம் செய்பவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. எங்கிருந்து அவர் நியமனம் செய்வார் அப்படின்னா நம்ம நாட்டுல பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை நியமனம் பண்ணுவார். இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆவதற்குரிய தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். இவ்வாறு தலைமை நீதிபதி தற்காலிக நீதிபதியை நியமனம் செய்யும் போது குடியரசுத் தலைவரிடம் முன் அனுமதி வாங்குதல் வேண்டும். மற்றும் எந்த உயர் நீதிமன்றத்திலிருந்து நீதிபதிகளை எங்க கொண்டு வராரு, உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு வராரோ அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகிட்டையும் ஒரு ஆலோசனை பெறுதல் வேண்டும். இப்போ ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி தற்காலிகமாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யும் போது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு என்ன என்ன சலுகைகள் ஊதியங்கள் இருக்கோ அது எல்லாமே இவங்க என்ன பண்ணுவாங்க, பெறுவாங்க. இதுவும் தற்காலிக பதவிதான். அடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள். இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கூட நீங்க இன்னும் சிறிது காலம் என்ன பண்ணுங்க, உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகளா பணியாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கலாம். இந்த கோரிக்கை விடுத்து ஒருவேளை அவங்க சரி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, நியமனம் பண்ணுவாங்க. அப்படி நியமனம் பண்ணும்போது குடியரசுத் தலைவரிடம் முன் அனுமதி வாங்குதல் வேண்டும். இங்க குடியரசுத் தலைவர் தான் அவர்களுடைய ஊதியத்தை நியமனம் பண்றாரு. மற்ற படிகள் எல்லாமே உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கோ அது எல்லாமே இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு வந்துடும். இது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா நீதித்துறை தான் ஜனநாயகத்தின் கடைசி ஆயுதம். சோ அதனால அது எந்த ஒரு தடங்களும் இல்லாம இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீதிபதிகளுடைய பற்றாக்குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது நடைபெறும்.